2வது நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டத்துல ஒரு பெரும் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஃபர்ஸ்ட் டைம் லீடர் ஆக்கியிருக்காங்க. கள வீரர். ஆமா. எல்லாரும் தெரிந்தவர். எல்லாரோட நட்போட பழகக்கூடிய. விட்டா ஸ்டாலின் கூட நட்போட பழகக்கூடிய. நட்போட தான் இருக்காரு. அந்த மாதிரி லீடர். அப்படிதான் இருக்கணும். அரசியல் வேறு, தனி நபர் இது வேறு. அப்படி எச் ராஜாவே இருக்காருல்ல. அப்போ இது இன்னொன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகல எல்லாரும் இறங்கி இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன பாத்தீங்கன்னா வெறுமனே அண்ணாமலை சுத்தி தான் இருக்கும். இப்ப குருமூர்த்தி தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீம் ஒர்க் பண்ணுது. கேடி ராகவன் தனியா ஒர்க் பண்றாங்க. தமிழிசை ஒர்க் பண்றாங்க. எச் ராஜா ஒர்க் பண்றாங்க. எல்லா டீமும் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஒரு உத்வேகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கே வந்துடுச்சு. இனி நம்ம எல்லாருமே எம்எல்ஏ அதுன்னு கேட்டு நின்று ஒரு களத்தை கலக்கலான்னு. இது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம். இப்ப நீங்க அதுல என்ன பண்றீங்கன்னா விரக்தியா பேசுறன்றத மறைச்சிக்கிட்டு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது கூட்டணிக்கு பிரச்சனை இல்லையா சார்? பிரச்சனை தான். அதுதான் சொல்றேன். பிரச்சனை. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனை ஒரு தகுதி இல்லாத தலைவர்னு கட்டமைக்க முயற்சி பண்றீங்க. கிட்டத்தட்ட அவர் பதவியேற்ற காலத்து நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஜெனரேஷன் போயிட்டு. நயினார் நாகேந்திரன் ரொம்ப சாஃப்டா இவருக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி நின்னா கூட முன்னாடி இழுத்து விடுறாரு. அவர் பேசும்பொழுது இவரை குறிப்பிட்டு பேசுறாரு. ஒரு புயல் மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இல்லாட்டி அவர் ட்வீட்டை இவர் ரீட்வீட் பண்றாருங்க. ரீபோஸ்ட் பண்றாரு. பெரும்பாலும் அப்படி பண்ண மாட்டாங்க. நேரில் என்னன்னா நீங்கள் என்ன பெரிய இவரு அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்காரு. பெருந்தன்மையா போறாரு. ஏன்னா அவருடைய இயல்பு அது.